ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக விருதாச்சலமில் இருக்க பவன் பேங்கிள்ஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த சைட்டுக்கு ஒயரிங் எல்லாமே கன்சல்ட்லேயே எலக்ட்ரிஷியன் வந்து விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கபோர்டு ஒர்க்கும் ஃபால் சீலிங் ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்6 கேபிள் இழுத்தது காரணம் ஹெச்டி கேமராவும் போகிற மாதிரி இருந்தாங்க, ஐபி கேமராவும் போகிற மாதிரி இருந்தாங்க. ஃபைனலாக வந்து அவங்க ஹெச்டி கேமரா தான் ஹிக்விஷன்ற பிராண்டில் 5MP 3K கேமரா தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 16 ஒயரிங் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து 15 கேமரா தான் போட போகிறோம். ஸோ ஒரு ஒயர் வந்து டம்மி எடுத்து வச்சாச்சு. அது போக டிவிக்கு எல்லாமே வந்து ஒயரிங் தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்துட்டு இங்கே ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து பைப்பில் போகாது. ஸோ அதனால் சொல்லிவிட்டு அதுக்கும் கேட்ஸ் கேபிள் தான் வந்து லேர்ன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மொபைல் வியூலையும் கேட்டிருந்ததுனால ஜியோ ஃபைபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 15 கேமராக்கான ஒயரையும் ப்ராப்பராக வந்து நீட் பண்ணிட்டாச்சு. இதில் மொத்தம் 4 பேர். ஸோ அதில் 2 பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பவருக்கும் வீடியோக்கும். 2 பேர் டம்மியாக தான் வச்சுருக்கேன், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ அதோட அவுட்புட் பாருங்கள், கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் சிசிடிவி நியூ இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.